முக்கிய செய்தி. டாஸ்மாகில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூலிக்கும் முடிவு குறித்து டாஸ்மாக் விளக்கம் அளித்துள்ளது. டாஸ்மாகில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூலிக்கும் முடிவு குறித்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் டாஸ்மாக் விளக்கம் அளித்துள்ளது. அரசுக்கு வணிக வரித்துறை கடிதம் அனுப்பியுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. டாஸ்மாகில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி விதிப்பது தொடர்பாக டாஸ்மாக் விளக்கம் அளித்துள்ளது. அரசுக்கு வணிக வரித்துறை கடிதம் அனுப்பியுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி சட்ட விதிகளில் திருத்தம் செய்ய அரசு பரிசீலித்து வருகிறது என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் அதிகபட்சமாக சேர்க்க டாஸ்மாகில் விற்கப்படும் செஸ் வரி குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்து வருகிறது. மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றியமைக்க புதிதாக பொறுப்பேற்ற அரசு முடிவெடுத்துள்ளதாக கடந்த விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் அதிகபட்ச விற்பனை விலையுடன் சேர்க்க திட்டம் என டாஸ்மாக் விளக்கம் அளித்துள்ளது. டாஸ்மாகில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூலிக்கும் முடிவு குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்து வருகிறது. மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றியமைக்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு முடிவெடுத்துள்ளதாக கடந்த விசாரணையில் டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்திருந்தது. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் அதிகபட்ச விற்பனை விலையுடன் சேர்க்க திட்டம் என டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. பாட்டில்களை திரும்பப் பெறுவது, மறுசுழற்சி செய்வதை சம்பந்தப்பட்ட மது உற்பத்தி நிறுவனங்கள் வசமே ஒப்படைக்கவும் திட்டம் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாற்றியமைக்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு முடிவெடுத்துள்ளதாக கடந்த விசாரணையில் மதுபான நிர்வாகம் தெரிவித்திருந்தது.